நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்கள் நெஞ்சங்களிலும் பல கேள்விகள் நிறைந்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தில் இது தொடர்பான ஒரு பதிவை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முதல்வரோட பதிவில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழுமையான விவரம் என்ன? நேற்று சட்டமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிய 10 விஷயங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷின்ல வெளுப்பது எப்படி என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது ஏன் எனவும் கேட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர்களே அவங்களுடைய குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் எனவும் சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவிப்பது ஏன் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை SIR-ஐ ஆதரிப்பது ஏன் எனவும் கேட்டிருக்கிறார். இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் எனவும் கேட்டிருக்கிறார். கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன்? இதற்கெல்லாம் பதில் வருமா? இல்லையே வழக்கம் போல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்று அவர் கேட்டிருக்கார். நேற்றைக்கு தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருந்தார்னா, மாநிலங்கள் கலந்தாலோசிக்காமல் GST சீர்திருத்தம், கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்பது வெறும் முழக்கமா என்றெல்லாம் பேசி ஒரு 10 விஷயங்களை சொல்லியிருந்தார். ஓய்வூதிய திட்டத்திற்கு வெறும் 200 தருகிறீர்கள், ஆனால் தமிழ்நாடு அரசு 1100 வழங்குகிறது என்றெல்லாம் சொல்லிதான் நேற்று தங்கம் தென்னரசு பேசினார். அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பிரியா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.